ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 25 வியாழக்கிழமை, தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாள். அன்னைக்கு தினம் தைப்பூசத்தை எப்போ வழிபடணும், எப்படி வழிபடணும், முருகனுக்கு என்ன விதமான ஒரு நைவேத்தியம் செஞ்சு படைக்கணும், இது மாதிரி பல தகவல்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பூசம் வழிபடுறதுக்கான ஒரு துல்லியமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். இந்த நாள் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். அன்னைக்கு தினம் நாள் முழுக்க பௌர்ணமியும் இருக்கு. அது இன்னும் விசேஷம். அன்னைக்கு காலை மதியம் 2 வேளையும் வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு இரவு வேலை சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. ஒரு சில பேர் வீடுகளில் முருகனுக்காக வேல் வாங்கி வச்சு அதை பூஜை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வீடுகளில் வேல் இருக்காது. வேல் இருந்தாலும் சரி, வேல் இல்லாட்டியும் சரி, இந்த தைப்பூசத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியும் எந்த மாதிரி எளிமையாக வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ பார்க்கலாம். தைப்பூச தினத்து அன்னைக்கு நாள் முழுக்க பௌர்ணமி இருந்தாலும் தைப்பூசம் காலையில் 9:14 மணிக்கு தான் பிறக்குது. அதாவது அன்னைக்கு தினம் பூச நட்சத்திரம் 9:14 தான் பிறக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம தைப்பூசத்தை கொண்டாட ஆரம்பிக்கணும். ஒருவேளை நீங்கள் தைப்பூசத்துக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு காலை நேரத்தில் 9:20 மணியில இருந்து 10:30 மணி வரை இந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு நடத்த போகிறீங்க அப்படின்னா 6:15 மணியில இருந்து 7:30 மணி வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த 2 நேரத்தில் நீங்கள் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு என்ன செய்யலாம்? வேல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்னதாக உங்கள் உள்ளங்கை அளவுக்கு ஒரு முருகர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அதுக்கு நல்ல வாசனையான மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க. செவ்வரளி கிடைக்கல, சிவப்பு கலரில் மலர் கிடைக்கல, என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக வெள்ளை கலரில் மலர் கிடைக்குதுன்னா அதை வச்சு அலங்காரம் பண்ணுங்க. எந்த தப்பும் கிடையாது. அலங்காரம் பண்ணி அதுக்கு முடிச்சிருந்த இலையை ஒன்று விரித்து அதில் முருகனுக்கு பிடிச்ச இனிப்பு ஏதாவது செய்யுங்க. பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இல்லை கேசரி, ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்கள் நைவேத்தியமாக செய்யலாம். என்ன மந்திரம், என்ன ஸ்லோகம் சொல்லலாம்? திருமுருகாற்றுப்படை படிக்கலாம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், வேல்மாறல், இது மாதிரி முருகனுக்குரிய பல மந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அருணகிரிநாதர் முருகனை பற்றி பேசும்போது, முருகா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி உங்களோட வேண்டுதலை நீங்கள் வரிசலாக வச்சிங்கன்னா அந்த முருகாங்கிற ஒரு வார்த்தைக்கே செவிசாய்ச்சி உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு வரான். அப்படி இருக்கும்போது நீங்கள் முருகனை பற்றி ஒரு பாடல் ஒன்று பாடி உங்கள் வேண்டுதலை சொல்லும்போது கண்டிப்பாக அதை செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பார். அதனால் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 நேரங்களை, துல்லியமான நேரங்களை பயன்படுத்தி அன்னைக்கு நாள் முழுக்க தைப்பூசம் இருந்தாலும் இந்த 2 நேரங்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் 16 செல்வங்கள் தேடி வரும். முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.